நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையில் வந்திருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஒரு சில அறிவிப்புகள். நாளை மாலை நம்முடைய குடும்பங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபம், மாலை ஜெபம். நாளை மாலை நம் பர்பஸ் நம் குடும்பங்களுக்கு மட்டும்தான். குடும்பங்கள், தொழில்கள், பிள்ளைகள், படிப்பு, வருங்காலங்கள், நோய்கள், இப்படி பலவிதமான காரியங்கள் இருக்க தானே செய்யுது. அதனால் நாம் குடும்பங்களுக்காக குடும்பமாக நாளைக்கு ஜெபிக்க போகிறோம். வர முடியாதவர்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். பிள்ளைகளுடைய குடும்பத்தில் பிள்ளை பேர் இல்லை, திருமண தடைகள், இப்படி எல்லாமே சக்ஸஸ் பண்ணணும்னு சொன்னால் விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஜெபத்தோடு கூட விசுவாசம் இருக்குமானால் நாம் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பதற்கு அது ரொம்ப ஏதுவாக இருக்கும். நாளை மாலை சரியாக அந்த ஜெபம் 6:30 மணிக்கு தொடங்கும். 6:30, 8:30, ஒரு 2 மணி நேரம், ஜஸ்ட் 2 hours. அதனால் மிஸ் பண்ணாமல் ஃபேமிலிஸ்க்கான ஒரு ப்ரேயர் மிஸ் பண்ணாமல் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுதும் போல் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை கூட்டங்கள், அதில் ஸ்பெஷல் செகண்ட் சண்டே அது யூத் சர்வீஸ் நமக்கு செகண்ட் சண்டே 4 o'clock இருக்கும். அதுக்காகவும் செபிச்சுக்கிங்க. இன்றைக்குள்ள தியானத்திற்கு நாம் போவோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம். பதினாறாவது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, சீமோன் பேதுரு, என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று இயேசு அவர்களை பார்த்து கேட்கும் பொழுது சீமோன் பேதுரு அவர் உடனடியான ஒரு பதிலை அவர் இங்கே ஆச்சரியமூட்டும் தகவலை அங்கே சொல்லுகிறார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். ஒரு அற்புதமான ஒரு ஆன்சர். இயேசு கிறிஸ்துவை சரியான முறையில் அவர் புரிந்து பதில் சொன்னார். நீர் ஜீவனுள்ள, அது கூட பாருங்களேன், உயிருள்ள கடவுளுடைய குமாரன். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். கிறிஸ்து, அதுதான். வெறும் குமாரன் மட்டும் சொல்லலை, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இந்த உலகத்தில் பலியாக வரக்கூடியவர் நீர் மட்டும்தான். நீர்தான் பலி என்பதை கண்டுபிடிச்சிட்டாரு, பேதுரு கண்டுபிடிச்சார். இந்த விஷயம் இயேசுக்கு ரொம்ப ஆச்சரியமூட்டும் விஷயம். என்னென்னா, இதை யார் கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்கவே முடியாது. மனுஷர்களோடு மனுஷரா, அறிவாளிகளால் கண்டுபிடிக்க முடியல, படிப்பாளிகளால் கண்டுபிடிக்க முடியல, ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த மனிதன் கண்டுபிடித்தானே எப்படி? அப்போ இயேசு அதுக்கு ரொம்ப அழகான ஒரு பதில் சொல்றார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. இந்த வெளிப்பாடு சாதாரணமா வராது. இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்வதும் அவரை ஆராதிப்பதும் ஒரு மனிதனுடைய மூளைக்கு எட்டாத காரியம். அதான் இயேசு சொல்றார். இது மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தாது. அதனால படித்தவர்கள் எல்லாரும் ஊழியம் செஞ்சிட முடியாது. மாம்சமும் இரத்தமும் இந்த காரியத்தை செய்ய முடியாது. இதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படியானால் என்ன? பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அவர் தான் இந்த உணர்வை கொடுத்தார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு போயேன், கொஞ்சம் ஆன்லைனில் இதை கொஞ்சம் பாரு என்பதை அந்த லீட் பண்ணக்கூடியவர் தேவனாகிய கர்த்தர். ஏன் லீட் பண்ண சொன்னார்? ஏன் 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 அந்த லீடிங்கை கொடுத்தார்? எதற்காக பேச சொன்னார்? அல்லது எதற்காக பார்க்க சொன்னார்? அல்லது எதற்காக இந்த கூட்டத்துக்கு போக சொன்னார்? ஒரு உணர்வு தட்டுச்சு.
சிலருக்கு ஒரு உணர்வு தட்டும், நீ எதுக்கு போகிற, போகாத, உனக்கு போய் என்ன நடக்கும், போகாத என்று சொல்லும். அப்படி வரும்பொழுது அந்த சத்தம் உனக்கு வந்தால் நீ பாக்கியவான். ஏன்னா நீ அதுக்கு எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டால் நீ பாக்கியவான். நீ பாக்கியவானாய் மாறற என்று அந்த ஆவிக்கு தெரிஞ்சதுனால அந்த ஆவி என்ன சொல்லுது, நீ அந்த இடத்துக்கு போகாத சொல்லிடும். நீங்கள் உஷாராயிடணும் உடனடியாக. அப்போ தான் வராத வேலையெல்லாம் வரும். அன்றைக்கெல்லாம் 1000 ரூபா தான் சம்பாதிச்சிருப்போம். அன்றைக்கி 6 மணிக்கு 1 லட்ச ரூபா ஆர்டர் வந்திருக்கோம். அங்கே தான் நம்ம உஷாராக இருக்கோம். இருக்கட்டும் மக்களே. அப்போது இறைவனை நாம் தெரிந்து கொள்வது மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் அல்ல, அது தேவனுடைய சித்தம். இப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பேதுருவை பாராட்டி, நீ பேதுருவா இருக்கிறாய், உனக்கு உனக்கு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் நான் உனக்கு தருவேன், பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு தருகிறேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஓகே, ஸ்தோத்திரம். இது இந்த மேட்ரு எல்லாருக்கும் தெரியும், நம்ம இங்கே நிற்க வேண்டாம். அப்போ கொஞ்சம் நேரம் அப்படி போகும்பொழுது அவர் 21வது வசனம், அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் அப்புறம் பல பாடுகள் பட்டு, அதுதான் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? வாழ்வின் நோக்கம் என்ன? நான் வந்திருக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? உன்னை நான் தெரிந்து கொண்டேனே, அதனுடைய நோக்கம் என்ன? பேதுரு, உன்னை நான் ஏன் தெரிந்து கொண்டேன்? நான் வந்திருக்கிற நோக்கம் இந்த உலகத்தில் என்ன என்பதை சொல்ல தொடங்கினார். பேதுருக்கு சொல்லிட்டார், இதுதான் நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் நோக்கம். நீ சபைக்கு, நான் கட்டப்போகிற சபைக்கு நீ தான் யாரு? ஹெட்டு, நீ தான் தலைவன் சொல்லிட்டார். அப்போ இது கேள்விப்பட்ட உடனே வீராதி வீரன் சூராதி சூரன் பேதுருக்கு வந்தது கோவம். என்னது, கொலை செய்ய போகிறாங்களா, உங்களை அடிக்க போகிறாங்களா, ஏன் தலைவனியா, நான் உயிரோடு இருக்க வரையும் அதெல்லாம் விட மாட்டேன் இன்னும் சொல்ல ஆரம்பித்தார். அப்பொழுது பேதுரு அவரை தனியாக அடித்து, இங்கே வாங்க பேசுவோம், இது உமக்கு நான் உயிரோடு இருக்க வரையும் நேரிடாது. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பார், இன்னும் நைட்டு நீ சேவல் கூவுறதுக்குள்ள நீ ஒரு கோழை, சேவல் கோவது கூட தைரியமாக கூவுது பொழுது விடிய போகுதுன்னு, ஆனால் அதற்கு முன்பதாகவே என்னை நீ மறுதளிப்பாய். இப்படிப்பட்டவன் நீ என்னை கூட்டி போயிட்டு என்ன பண்ணுறார்? இப்போ இவரே தைரியம் சொல்கிறாராம், இது உமக்கு நேரிட கூடாது, அப்புறம் இது உமக்கு சம்பவிப்பது இல்லை, நான் உயிரோடு இருக்க வரை இது உனக்கு சம்பவிக்காது என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினேன். என்ன இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க என்ன பேசியிருப்பான். உடனடியாக இவர் இயேசு அதுக்கு பதில் என்ன சொன்னார் உங்களுக்கு தான் தெரியுமே. இப்போ தான் அவனை பாராட்டி தலைவன்னாரு, அடுத்தது என்ன சொல்லிட்டாரு? இதுதான் சில நேரங்களில் நம்மோடு கூட இது போராடும். நம்ம என்ன பேசுகிறோன்னு நமக்கே தெரியாது. அப்படிதான் யோபுனுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. யோபு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் யோபு ரொம்ப அழகாக சொல்லுவார், நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன்? யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து போதும். நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன்? நான் எதுக்கு?
சிலருக்கு இந்த உலகத்தில் எதற்காக நான் பிறந்தேன், நான் எதற்கு இருக்கிறேன்றதே ரொம்ப பாரமாக இருக்குது. அவங்களுக்கு அவங்களே பாரமாக இருக்கிறாங்க. அதனால தான் அவர்களுக்கு வாழ்க்கை தற்கொலையில் முடியுது. நிறைய பேருக்கு வாழ்க்கை பாரம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எதனால் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வருது, என்னால் அதை கிரகிச்சிக்கவே முடியலையே, என்ன பண்ணிட்டேன். அப்போது இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு லட்சியம் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குது. அதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள போகிறோம். கொஞ்சம் ஒரு 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 ஷார்ட் மெடிடேஷன், ஒரு சின்ன ஒரு தியானம். அப்போ நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஒரு லட்சியம், ஒரு லக்கு இருக்குது. அதை நாம் புரிந்து கொண்டால் நாம் ஒரு காலம் இடறுவதே இல்லை. அப்போ இன்றைக்கு உலகத்தில் உள்ள பிள்ளைகள், காலேஜ் படிக்கிறவங்க, அவங்க லக்கு அடைஞ்சிடுறாங்களா? என்ன சத்தம் இல்லையே? எத்தனை பேர் டிகிரி முடிச்சு லக்கு அடைகிறாங்க? பிகாம் நான் எடுத்திருக்கிறேன். எத்தனை பேர் சிஏ பண்ணுவாங்க? எத்தனை பேர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக போவாங்க? நான் பிஇ எடுத்திருக்கிறேன். ஒருத்தன் அப்படி தான் சொன்னானா, நான் பிஇ படித்து டாக்டர் ஆகி நான் கோர்ட்டில் போய் அவனை வாதாடி ஒன்று பண்ணுறதே சரி என்னன்னா. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் நிறைய பேர் படிக்கிறாங்க. இவர் பிஇ ஆகி டாக்டர் ஆகி, பிஇ படித்து டாக்டர் ஆகி கோர்ட்டில் போய் வாதாடுவாரா? ஸோ வாட் இஸ் த பர்பஸ்? ஸோ நோக்கமே புரியலை. அப்போது நான் எதுக்கு வேலைக்கு போகிறேன், நான் என்ன சம்பாதிக்கிறேன், இந்த உலகத்தில் நான் எதற்காக பிறந்திருக்கிறேன்? இங்கே பார்த்தீங்கன்னா 2 கூட்டம் இருக்குது. ஒன்று தேவனை அறியாத ஒரு கூட்டம். அவர்களுக்கு கூட ஆலோசனை கொடுக்க சிலர் இருக்கிறாங்க. ஆனால் தேவனை அறிந்திருக்கிறேன் என்ற மக்களுக்கு ஆலோசனை கொடுக்க இங்கே போதக ஊழியர்கள் இருக்கிறாங்க, போதகர்கள் இருக்கிறாங்க. பர்டிகுலராக நமக்கு வேதம் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் இருந்தும் நம்ம வாழ்க்கையில் எது இல்லாமல் வாழறோம்? நோக்கம் இல்லாமல் வாழறோம். நோக்கம் ரொம்ப முக்கியம், அந்த லட்சியம் ரொம்ப முக்கியம். அப்படியானால் இன்றைக்கு நாம் ஒன்றை கொன்று போடணும், ஒன்றை கில் பண்ணணும். என்ன கில் பண்ணணும் சொல்லுங்களேன்? லட்சியம் இல்லாத வாழ்க்கையை கொன்று போடணும். அவனை உட்கார சொல்லுங்க. எல்லாரும் டிஸ்டர்ப் பண்றாங்க, குழந்தைங்க எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. எதை கொன்று போடணும்? எதை கொல்லணும்? நான் ஏன் படிக்கிறேன்? நான் அன்றாடம் காலேஜுக்கு போகிறேன், அதை சக்ஸஸ் பண்ணுவேனா? நான் அன்றாட ஸ்கூல் போகிறேன், அதை நான் சக்ஸஸ் பண்ணுவேனா? நான் அன்றாட வேலைக்கு போகிறேன், என் லைஃப் சக்ஸஸ் ஆகுமா? ஆகும், ஆகும். ஏன்னா பேதுருவே, இதை உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை. எதை? தேவனை அறிகிற அறிவை மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, தேவனை வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ இந்த லட்சியமற்ற இந்த உலகம், இந்த உலகத்தில் லட்சியமே இல்லைன்னு சொல்லுவேன். அதனால தான் கண் போன போக்கில் கால் போகுது, மனம் போன போக்கில் வாழ்க்கை போகுது. அப்படி இல்லாமல் நமக்கு ஒரு லட்சியம் இருக்கு. சொல்லுங்களேன். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு வெளியே வரலாம். ஆதாமுக்கு லட்சியம் என்ன? சத்தமே இல்லை, பேச மாட்டேன்றீங்க பத்தியா? ஆதாமுக்கு லட்சியம் என்ன? அதுதான் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பேசுவீங்க. நான் சொல்கிறேன், அவன் ஆளுகை செய்யணும், சர்வ சிருஷ்டியும் அதிகாரப்படுத்தணும். இஸ் எ கிங். அவன் ராஜா, துரை. ரெட்டை சொல்லிடுறா, இல்லை ஒத்த சொல்லிடுறா. புரியுதுங்களா? அவன் யார்? ராஜா. இது அவனுடைய பர்பஸ். ஆனால் அவன் என்ன ஆயிட்டான்?
அது தெரியும் உங்களுக்கு. நோவாவினுடைய பர்பஸ் என்ன? மோசேயினுடைய பர்பஸ் என்ன? ஆபிரகாமினுடைய பர்பஸ் என்ன? யாக்கோப்பினுடைய பர்பஸ் என்ன? யோசேப்பினுடைய பர்பஸ் என்ன? ஸோ எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்கிறது என்பது அவங்களுக்கு அப்ப தெரியாது, ஆனா நமக்கு இப்ப தெரியுது. என்ன சத்தமே இல்லை? ஆபிரகாமுக்கு அப்ப தெரியாதுங்க, யாக்கோப்புக்கு அப்ப தெரியாது. ஏன்டா நான் போயிட்டு 20 வருஷம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் தெரியாது. மோசேக்கு தெரியாது, நான் ஏன் எகிப்தை விட்டு வெளியே ஓடி வந்தேன், திரும்பி எதுக்கு எகிப்துக்கு போறேன் தெரியாது. நோவா ஏன் நான் பேழை கட்டுறேன் தெரியாது. ஆனால் இன்றைக்கு 66 புத்தகத்தை படிக்கிற நமக்கு என்னுடைய லட்சியம் தெளிவா தெரியணும். சரி, இப்போ எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க ஒரு 6 லட்சம் பேர்னு சொல்றாங்க வேதம். கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் வெளியே வந்தாங்க. நோக்கம் என்ன? பர்பஸ் என்ன? சும்மா பேசுங்க. என்ன பர்பஸ்? அவர்கள் தேவன் பார்த்து வைத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரிக்கணும். அதுக்கு பெயர் கானான். யோசித்து பாருங்களா. ஆனா சுதந்திரிச்சாங்களா? சுதந்திரிக்கலையே. அவங்க பிள்ளைங்க தான் சுதந்திரிச்சாங்க. 2 பேர் தான் அந்த விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். அப்போ லட்சியமற்ற வாழ்க்கையை நாம் இன்றைக்கு கில் பண்ணணும். என்ன வாழ்க்கை? கொன்று போடணும். லட்சியம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது நாசமாக்கிடும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில லட்சியத்தோடு பயணத்தை தொடரும்படி இன்றைக்கு இந்த சிந்தனையை நாம் தொடங்குவோம். அப்போ ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டு? லட்சியம் உண்டு. அப்போ அந்த லட்சியம் இல்லாவிட்டால் நம்மால் ஒரு நாள் விடியறது என்பது நமக்கு அது புதுசாகவே தெரியாது. எது விடியது அவ்வளவுதான். அதனால மக்களை, லட்சியம் இல்லாத வாழ்க்கை வருத்தமும் வேதனையும் நிறைந்தது. லட்சியம் இல்லாத வாழ்க்கை அது தோல்வியை நோக்கியே பயணிக்கும். இன்னைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இன்னைக்கு எதனா வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோ. யோசித்து பாரு. இதே தான் அவங்களுக்கு. வண்டியில் அடிபட்டுருவானோ, வண்டியில் அடிபட்டுடுவாளோ, ஒரு லட்சியம் இருக்கங்க. சரி, அதனால இன்றைக்கு வாங்க, அந்த லட்சியமுடையவர்களுக்கு ஒரு 3 C இருக்கு. சொல்லட்டுமா? நம்பர் 1 சேலஞ்சஸ். Number 2 choices. Number 3 consequences. அப்படி என்ன? சேலஞ்சஸ், சவால் நிறைந்தது வாழ்க்கை. சாய்ஸஸ், தேர்வு. கான்சிக்வன்ஸ், விளைவு. அப்போ என்னை எதற்காக தேவன் தெரிந்தெடுத்தாரோ அந்த நோக்கம் எனக்குள்ளே நிறைவேறுவதற்கு நான் நிறைய சவால்களை சந்திக்கணும். என்ன உங்களுக்கு புரியுதா? பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அங்கே ஸ்கூலில் என்ன இருக்குது? பிள்ளைங்களுக்கு நிறைய சவால்கள். ஒரு ஜாப் போகிறீங்க, அங்கே நிறைய சவால்கள். ஏன் ஒரு ஜாப்னு கல்யாணம் பண்ணிக்கிறோம். கல்யாணம் பண்ணிட்ட பிறகு வாழ்க்கையில் என்ன உண்டு? விளைவு. விளைவு என்ன? சந்தோஷம். விளைவு என்ன? சமாதானம்.
அதனுடைய முடிவில் தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? அதனுடைய விளைவு, அதான் கான்சிக்வன்ஸ். அப்போ அந்த விளைவை நாம் அனுபவிப்பதற்கு நிறைய சவால்களை சந்திக்கிறேன். இந்த 3 Cயை மறந்துடக்கூடாது. என்ன? ஆமாம். அதனால என் அன்பு மக்களே, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெளிவாக இருக்கணும். எதை பற்றி? லட்சியம். நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நிறுத்திடுவாங்க. ஒரு கோர்ஸ் ஆரம்பிப்பாங்க, ஸ்டாப் ஆகிடும். ஒரு லட்சியத்தோடு ஆரம்பிக்கணும் எதை ஆரம்பித்தாலும். அப்போ யோபுனுடைய லைஃப்பை நம்ம பார்த்தோம்னால், யோபுவுக்கு நமக்கு ஆரம்பமே தெரியும். அவனை போல் உத்தமன், அவனை போல் பக்திமான், தேவனுக்கு பயந்தவன், சன்மார்க்கி. இப்பொழுது ஒரு சோதனை வருதுன்னா வரட்டும், சவால்கள் வரும். ஆனால் அதற்குள்ள வாயில் என்ன சொல்லிட்டார் இப்போ அவர்? நான் ஏன் பிறந்தேன்? நான் பிறந்ததுனால் என்ன லாபம்? நான் பிறக்காமலேயே நான் குழந்தையா இருக்கச்ச அல்லது நான் கரு உருவாகும் பொழுதே அழியாமல் இருந்தது என்ன? இப்படி நிறைய பேசுவார். நான் பிறக்கும் பொழுது ஒரு நட்சத்திரம் உண்டானது. எதற்காக அந்த நட்சத்திரம் உண்டானது? அதெல்லாம் சொல்லுவார். அன்பு மகளே, மகனே, நீங்களும் இப்படி உங்களுடைய மனக்குமுறல்களை நீங்கள் வெளிப்படுத்தலாம். யாராகிலும் அப்படி வெளிப்படுத்துவர்களாக இருப்பீர்களானால் இந்த செய்தி உங்களுக்கு பலனாயிருக்கும். அதனால தான் நான் சொல்லிட்டேன், விளைவு. அதாவது நீங்கள் இந்த லட்சியத்தை நீங்கள் அடைவதற்கு என்னத்தை சந்திக்கணும்? சவால்களை சந்திக்கணும். சவால்களை சந்திக்கும் பொழுது நிறைய ஒரு கேள்வி வரும் பொழுது, நான் என்ன பேசுகிறேன்னு நிறைய பேருக்கு தெரியலை. ஊழியத்துக்குன்னு வந்துட்டு ஊழியத்தை பற்றி இடறல், என்ன அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க. அப்படிதான். கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையை, கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையை. நிறைய சேலஞ்சஸ் வாழ்க்கையில் நிறைய உண்டு. அதனால் தற்கொலை எண்ணம், என்னுடைய ஸ்தானத்தை விட்டு விலகணும், என்னுடைய ஸ்தானத்தை விட்டு போயின்னு மட்டும் ஒருபொழுதும் என்ன வச்சிட கூடாது. ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி பல யோசனை, பல மனிதர்களோடு நாம் யோசனை பண்ணி அந்த காரியத்தை தொடங்கணும். ஆனால் தொடங்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? யோசிக்கக்கூடாது. பேசுவதற்கு முன்பதாக பலமுறை யோசிக்கணும். பேசிட்ட பிறகு யோசிக்கக்கூடாது. அதுபோல தொழிலை தொடங்குவதற்கு முன்பதாக பலமுறை யோசிக்க வேண்டும். ஓகே, வசனத்துக்கு போலாம். ஆகவே நம்முடைய பிறப்பை குறித்து இறைவன் அற்புதமாய் அறிந்து வைத்திருக்கிற தெய்வம். சங்கீதக்காரனாகிய தாவீதை பற்றி 139ஆம் சங்கீதம் 15-16 பாருங்கள். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு, நான் மறைவான இடத்தில் உருவாக்கப்பட்டு, பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் கருவை உமது கண்கள் கண்டது. நம்புறீங்களா? இதான் சாய்ஸஸ். இதற்காக தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதை பற்றி பவுல் சொல்லும் பொழுது கலாத்தியரின் புஸ்தகம் 1:15 பாருங்க. கலாத்தியர் 1:15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல், தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து எங்க இருந்து பிரிக்கிறார் பாத்தீங்களா? அப்போ நம்ம பிறக்கும் பொழுது நம்மை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ தெரியுது, என்னை எங்கேயே பிரித்தெடுத்திருக்கிறார். அதனால்தான் என்னுடைய வாழ்க்கை அப்படி போய் இப்படி போய் இப்படி வந்து அப்படி வந்து, அப்பா எத்தனை சிக்ஸாக்கு இல்ல, எத்தனை ஜிப்ரா கோடு இல்ல. அதான்
அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் புயல்கள் வரும் பொழுது நமக்கு பாடணும் பாருங்களேன், ஆதாரம் யார் தான்? நம்பினவர்கள் எங்க விட்டுடுவாங்க? நடு ஆத்துல விட்டுட்டு போயிடுவாங்க, நோ ப்ராப்ளம். ஆனாலும் நான் நம்பினவர் என்னை கைவிடவே மாட்டார். எனக்கு ஒரு லட்சியம் உண்டு, என்னை அழைத்தவர் உயிரோடு கூட இருக்கிறார். அப்போ படிக்கிற பிள்ளைகளானாலும் சரி, இன்றைக்கு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பிள்ளைகளானாலும் சரி, ஒருவேளை நீங்கள் தொழில் செய்கிற மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு லட்சியத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் நாம் ஒரு காலம் இடறுவதே இல்லை. பவுல் அதை தான் சொல்றார், என்னை தாயின் வயிற்றில் பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். கிருபையினாலே அழைத்த தேவன். புரியுதுங்களா? அதான் தேர்வு. அப்போ இந்த தேர்வு ஆக்கப்பட்ட பிறகு இவருக்கு சேலஞ்சஸ் பாருங்களேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36, 37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ? இதுதான் வந்து லட்சியம். லட்சியம் பாருங்களேன். இதையும் எடுத்து வச்சுக்கிங்க. கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தையும் எடுத்து வச்சுக்கிங்க. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கிங்க. 2 கொரிந்தியர் 11:28. இப்போ வாசிங்க ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு, அதுதான் லட்சியம். கிறிஸ்துவின் அன்பு என்பது என்ன? ஹலோ, கிறிஸ்துவின் அன்பு என்பது என்ன? எனக்கு கொடுத்த குடும்பம், எனக்கு கொடுத்த தொழில், எனக்கு கொடுத்த ஒரு டியூட்டி, எனக்கு கொடுத்த ஒரு பிசினஸ், எனக்கு கொடுத்தது, இந்த உலகத்தில் எனக்கு கொடுத்தது, அதுதான் அன்பு. அதை நான் நேசிக்கிறேன். The first God, second எது? அவர் கொடுத்தது, நான் அதை நேசிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? யார்? உபத்திரவமோ? சேலஞ்சஸ் பாத்தீங்களா? அப்போ பவுல் வாயில சும்மா சொல்லல. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோமே. அப்போ லட்சியம் இருந்தால் கண்டிப்பா சவாலை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். என்ன, எது ஒன்றாலும் வரட்டுமே. ஹலோ, கவனிக்கிறீங்களா? இந்த உலகத்தில் உன்னுடையதல்ல உயிர், இதுதானே பிரதானமானது. அது யாருது கிடையாது, ஒன்று கிடையாது. உன் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய உயிர் ஒன்று கிடையாது. இந்த உலகம் எல்லாம் அவருடையது. இந்த உலகத்தில் உள்ள ஆஸ்தி, சம்பத்து, செல்வம், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் யாருடையது? அவர் அழைச்சிட்டா என்ன பண்ணினோம்? பாய் பாய் சொல்லிட்டு போனோம். எதுவுமே உன்னுடையதுன்னு சொல்றதுக்கு ஒன்றுமில்லை, எல்லாம் அவருடையது. அப்போ இந்த உலகத்தில் ஒரு லட்சியத்தோடு கூட வாழ்கிறவர்களுக்கு சவால்கள் உண்டு. அந்த சவாலை பற்றி தான் பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டு, அதிகமாய் அடிப்பட்டு, அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டு, அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டு, யூதர்களால் 1 அடிகளால் 5 தரம் அடிப்பட்டு, 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டு, 1 தரம் கல் எரி உண்டு, 3 தரம் கப்பர் சேதத்தில் அடிப்பட்டு, ராப்பகல் முழுவதும் நான் போக்கினேன். கடலில் அநேக தர பிரயாணம், ஆறுகளால் வந்த மோசம், கல்லர்களால் வந்த மோசம், என் சுய ஜனத்தால் வந்த மோசம். இருக்கட்டும், 28வது வசனம், இவை முதலானவைகள் அல்ல, எனக்கு பிரச்சனையே சபைகளை பற்றி தான் என் பாரம். இதான் அவருடைய லட்சியம். பர்பஸ் என்ன?
இதுதான் அவருடைய பர்பஸ். ஆனால் அந்த பர்பஸை அடைவதற்கு முன்னாடி இவர் படுற பாடு என்ன? சத்தமா இல்லை? ஏன் எவ்வளவு பாடுபடணும் தெரியாது. பாடே படாம ஊழியம் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஒரு லைஃப்பை சக்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பா என்ன உண்டு சொல்லுங்க. நீங்க எதை எடுத்தாலும் சரி, எல்லாருக்கும் ஏதோ ஒரு வழியில பெயின் இருக்கதான் செய்யும். பெயின் இல்லாத மனுஷன் யாருமே இல்லவே இல்லை. அதனாலதான் இங்க பாருங்க, உலகத்திலே முழுமையான மனிதன் இயேசு கிறிஸ்து. அது ஞாபகம் வச்சுக்கிறோம். நீங்க முழுமையான மனிதன் யாரு? அவரே என்ன பண்ணாரு? இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு நமக்கு முன் உதாரணமாக மாறி போனார். யோபு பாடுகளில் நான் ஏன் பிறந்தேன்னாரு. எரேமியா கூட சொன்னார், நான் ஏன் பிறந்தேன்னாரு மனுஷன். ஆனால் இதே சோதனை இயேசு கிறிஸ்துவுக்கு வரும் பொழுது, பிதாவே உம் சித்தம் என்ன நிறைவேறட்டும், என் சித்தம் அல்ல உம் சித்தம். இதுதான் வாழ்வின் லக்கு, இதுதான் வாழ்வின் லட்சியம். அப்போ லட்சியம் புரியாதவன் என்ன பண்றான்? அவ கண்டதை பேசுறாங்க, என்னென்ன பேசணுமோ பேசுறது. நான் இவ்வளவு நாள் உபவாசம் இருந்தேன், இந்த பரிசையும் சொல்லுவான் பாரு, நான் இத்தனை தசமபாகம் கொடுத்தேன், எனக்கு ஏன் இப்படி ஆச்சு? என்ன பேச்சு? கண்டிப்பாக 3 C மறந்துடாதீங்க. பிரைஸ் எல்லாம் சரியா? கர்த்தர் நல்லவர். என்ன உங்களை உற்சாகம் மூட்டுற மாதிரி இருக்கா, யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கா? சத்தமே இல்லை. என்ன தம்பி, நீ உட்காந்துக்கிற ஸ்டைல் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அடர்ந்த காட்டுக்குள் அமைதி நிறைந்த சூழலில் அப்பொழுது என்ற மாதிரி இருக்குது கதை. நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டில்? என்ன பண்றது? என் சப்ஜெக்ட் இப்படி. என்னது? லட்சியம். லட்சியத்தை கொண்டு போகும்போது எப்படி தான் கொண்டு போக முடியும்? வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், பின்னோக்கி பாராமல், உன் கண்ணை முன்னோக்கி வைத்து பயணிக்கணும் என்ற கதையை நான் சொல்லிக்கிட்டு போறதுனால என்னால் என்ன பண்ண முடியல, அப்படி இப்படிமா சாய முடியல. அதனால ஒரு கோடு போட்ட மாதிரி போயிட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படி கலகலன்னு கொஞ்சம் அப்படி யோசிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸோ அதனால பவுல் இப்படி அழகாக சொல்றார். பிலிப்பியர் 3:12 படிக்கலாம். முடிச்சிருவோம். நான் அடைந்தாயிற்று. நான் இங்க பாருங்க, நான் முற்றும் கற்று தேறிட்டேன். இங்க பாருங்க, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றவங்ககிட்ட நீங்க பிரிஞ்சிருங்க. அது ஓட்ட, அது கலகலா, அது நிறைக்குடம் அல்ல, அரைக்குடம். நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இதுதாங்க லட்சியத்தை அடைவதற்கு நமக்கு என்ன வேணும்? ஆனா ஆசைக்கு முன்னாடி என்ன வருது? என்ன சத்தமே இல்லை? ஆசைக்கு முன்னாடி பாடு. நண்பர்களே, அந்த பாடுல நீங்கள் அசந்திரக்கூடாது. வாயில நீங்க தவறான முறையில் பேசிடாதீங்க. எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஒரு அழகான பாட்டு உண்டு, பாடலாமா? பாடுகள் வழியாய் பரலோகம் செல்வேன். பாடுகள் வழியாய் பரலோகம் செல்வேன், நீடுழியாய் நித்திய காலம் நான் வாழ்வேன். இயேசுவை நான் காண்பேன், என் மீட்பரின் பாதம் சேர்வேன்.
இயேசுவை நான் காண்பேன், என் நேசரின் பாதம் சேர்வேன். பாடுகள் வழியா பரலோகம் செல்வேன், நீடொழியாய் நித்திய காலம் நான் வாழ்வேன். உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாட்டு கிடைக்குதா பாருங்க, கிடைக்கலாம். ஒரே ஒரு சரணம். சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை, செங்கடல் இல்லாமல் கானான் இல்லை. சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை, செங்கடல் இல்லாமல் கானான் இல்லை. சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை, செங்கடல் இல்லாமல் கானான் இல்லை. சோதனை இல்லாமல் சாதனை இல்லை, சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. வேதனை இல்லாமல் வெற்றி இல்லை, வெற்றி இல்லை. பாடுகள் வழியாய் பரலோகம் செல்வேன், நீடொழியாய் நித்திய காலம் நான் வாழ்வேன். இயேசுவை நான் காண்பேன், மீட்பரின் பாதம் சேர்வேன். இயேசுவை நான் காண்பேன், என் நேசரின் பாதம் சேர்வேன். பாடுகள் வழியா பரலோகம் செல்வேன். அப்போ பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? பிலிப்பியர் 3:12 படிக்குமா? நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். 13வது வசனம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அவ்வளவுதான். என்னை எதற்காக தெய்வம் செலக்ட் பண்ணியிருக்கிறார், இதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். வந்து போகிறவர்களுக்கு வாழ்க்கை புரியாதுங்க. படிக்கிற பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிச்சாதான் வாழ்க்கைக்கு அர்த்தமே விளங்கும். தொழில் செய்கிறவர்களுக்கும் அந்த கஷ்டப்பட்டு தொழில் செஞ்சாதான் புரியும். ஆகவே என் அன்பு மக்களே, அப்போ வாழ்வின் லட்சியம் ரொம்ப முக்கியம். லட்சியமற்ற வாழ்வை இன்னைக்கு என்ன பண்ணி ஆகணும், அதை கில் பண்ணிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தருடைய யோசனையின்படி உங்களை கரம் பிடித்து தெரிந்தெடுத்தவர் முடிவு பரியந்தம் கைவிடாமல் நடத்துவார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை காப்பாற்றுவாய், நடத்துவார். தைரியமாய். அதனால் நம்முடைய லட்சியம் என்ன சொல்லுங்க? லட்சியத்தை சொல்லுங்க பார்ப்போம். லட்சியம் என்ன? பரலோகமா? அது அவர் பார்த்துப்பாரு. இங்க லட்சியம் என்ன? சுவிசேஷத்தை விதைக்க வேண்டும். இதுதான் லட்சியம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற உனக்கு லட்சியம் என்ன? இதுதான் லட்சியம். சுவிசேஷத்தை விதைக்க வேண்டும், சத்திய வார்த்தை விதைக்க வேண்டும். இதுதான் லட்சியம். நீங்க எதோ லட்சியம்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, அமைதியா இருக்கீங்க. நம்முடைய லட்சியம் சுவிசேஷத்தை விதைக்க வேண்டும், அதாவது சத்திய வசனத்தை விதைக்க வேண்டும். அதனால என் அன்பு மக்களே, இந்த நல்ல வேலையை
கர்த்தருடைய சத்தம் உன்னை நோக்கி வரும் பொழுது அதை ரொம்ப கூர்மையா கவனிக்கணும். அதை கவனிக்காத பட்சத்தில் நம்முடைய லட்சியம் சிதறி போயிடும். அப்போ அந்த லட்சியம் சரியான முறையில் பவுலுக்கு இருந்ததுனால தான் சக்சஸ் பண்ணார் மினிஸ்ட்ரியா. நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதற்காகவே லக்கை நோக்கி தொடர்கிறேன். தொடரலாமா? பத்திரமா லக்கை நோக்கி தொடருங்க. சவால்கள் நிறைந்தது இந்த உலகம். சவால்களில் கர்த்தர் என்னை கரம் பிடித்து நடத்துவா. சரியா? களைப்பின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியற்றவன். பின்வாங்கிடாதீங்க. என்னை அழைத்தவர் என்னை பூரணமாய் நடத்துவார் இந்த உலகத்தில். ஆகவே என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு நோக்கமே நான் அவர் நாமத்தை இந்த உலகத்தில் பறைசாற்ற வேண்டும். சத்திய வசனத்தை நான் விதைக்க வேண்டும். அதனால கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளை, கல்லூரி படிப்பு உன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றிடாதே. லட்சியத்தை நிறைவேற்றுகிறவர் உன்னோடு இருந்தால் உன்னுடைய கல்லூரி படிப்பில் நீங்க சக்சஸ் பண்ணலாம்.